களியாட்டங்கள். களியாட்டம் என்றால் இன்று கிறிஸ்தவம் பெந்தேகோஸ்தே சபை களியாட்டத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு கல்யாணத்துல டான்ஸ் தேவைன்னு அவசியம் கிடையாது. ஆனா கிறிஸ்தவ சபையில இப்ப கிறிஸ்தவர்கள் நடத்துகிற கல்யாணத்துல டான்ஸ் வருது. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடணும்னு அவசியம் இல்லை, டிஜே வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, பாடல்கள் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்னன்னா, அப்ப சினிமா பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தோம், இப்ப கிறிஸ்தவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். இவர் டான்ஸ் ஆடுறாரு, அதை வீடியோ எடுத்து தேவ நாமத்தை தூஷிக்கும்படியாக ஸ்டேட்டஸ் போட்டு சந்தோஷமா கொண்டாடுற கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு பர்த்டேக்கு போயிருந்தேன், அது என்ன சொல்லுவாங்க, மஞ்சள் நீராட்டு விழா. இதெல்லாம் வச்சு நம்மளை பிரசங்கத்தை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அந்த பிரசங்கம் எடுக்க படுற அவஸ்தை யாருக்கும் தெரியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பிரசங்கத்தை எடுத்து எல்லாம் முடிஞ்சு, நாங்க ஆராதனை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சா தெய்வீகமா இருந்தது, பயங்கர தெய்வீகமா இருந்தது. முடிஞ்சு நான் பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த சாப்பாடு உட்கார்றதுக்கு ஒரே காரணம், முதல்ல டயட்டு, ரெண்டாவது இந்த சாப்பாடு உட்கார்ற நடுவுல நடக்கும் பாருங்க கூத்தெல்லாம். ஒருத்தர் சொல்றாரு மைக்கிலேயே, இது நடந்துட்டு இருக்கு, அதாவது பாஸ்டர் போயிட்டார் பாட்டு போடுன்றார். மைக் ஆஃப் பண்ணதே தெரியாம நான் கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறேன். போனோன்னே அங்க பாட்டு மாறிடுது. ஒரு பர்த்டேல இதெல்லாம் களியாட்டம். ஒரு பர்த்டேல தெரு முனையில ஐயா நான் வரேன், இப்ப எல்லாருக்குமே சொல்லிடுறது, முன்னாடியில சொல்றது இப்ப சொல்லிடுறது, வரேன் அப்படின்னு உடனே பாட்டு மாறிடுச்சு. என் சொந்தக்காரங்க பக்கத்து தெருவில் தான் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து ஜெபிச்சுட்டு வெளியில வர்றேன், பாட்டு மாறிடுச்சு. இங்க வீட்டுல மறுநாள் காலையில என் பிள்ளையுடைய மஞ்சள் நீராட்டு விழான்னு போட்டா எல்லாம் டான்ஸ், பெரியோர் முதல், கல்லு போட்டவங்க யாரு, பெரியோர் முதல் சிறியோர் வரை. எதுக்கு? நம்ம களியாட்டம் பண்ணுகிற ஆட்கள் கிடையாது. சொல்லுவாங்க கொஞ்சம் டிஜே வைங்க, கொஞ்சம் பாட்டு போடுவோம், கொஞ்சம் டான்ஸ் ஆடுவோம். அதான ஃபாதரே இப்படி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு தானே இருக்காரு, நம்மளும் கொஞ்சம் ஆடுவோம், நம்மளும் பாடுவோம். களியாட்டம் மாம்சத்தின் கிரியை. கல்யாணம் நடத்துறவங்க ரொம்ப நிறைய பிள்ளைகள் இப்பதான் கல்யாணம் நடத்த போறீங்க, நிறைய பாம்பு, இந்த வஞ்சிக்கிற சர்ப்பம் காதுல உயின்னு ஏர்த்தும். கொஞ்சம் கொஞ்சம் களியாட்டமா மாத்திக்கலாம், கொஞ்சம் இஷ்டம் போல நடந்துக்கலாம். ஏன்னா களியாட்டம் மாம்சத்தின் கிரியை.